ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பாப்கார்ன், அதுவும் KFC ஸ்டைலில் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி எலும்பே இல்லாத 1/4 கிலோ சிக்கன் துண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை 2-3 தாட்டி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவிட்டு நல்லா சின்ன பீஸாக இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பாப்கார்ன் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நாம் சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடச்சுட்டு நல்லா அடித்து விடுங்க. முட்டை நல்லா அடித்ததுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதில் 1/4 கப் பால் சேர்த்துக்கலாங்க. பால் தான் சேர்த்தணுன்னு இல்லை, தயிர் மோர் எது வேணால் சேர்த்திக்கலாம். தயிர் மோர் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா அது ஏற்கனவே புளிச்சிருக்கும். இது சிக்கனில் இன்னும் ஊறும்போது ரொம்ப புளிச்சு போயிடும். ஸோ நம்ம பால் சேர்த்திக்கிறோம். நீங்கள் தயிர் மோர் சேர்த்ததா இருந்தால் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்காதீங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாக்குள்ளே நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சிக்கனை குறைஞ்சது 4 மணி நேரம் அல்லது ஓவர் நைட் 8 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கணுங்க. ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டோ இல்லது ஒரு கவரோ அதை வச்சு அது மேலே ஒரு ரப்பர் பேண்ட் ஆட்டை போட்டு நல்லா டைட்டாக கட்டி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாங்க. நான் இன்றைக்கி ஓவர் நைட் 8 மணி நேரம் போல் தான் ஊற வைக்க போகிறேன். அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம் நம்ம சிக்கன் எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சுங்க. நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப நல்லாவே சிக்கன் ஊறி இருக்குது. இப்போ நம்ம சிக்கனுக்கு மேலே செய்ய வேண்டிய கோட்டிங் என்னன்னு பார்த்துடலாம். கோட்டிங் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் சோள மாவுனா கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவு. இதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ஆரிகேனோ இல்லது ட்ரை ஹர்ப்ஸ் சேர்த்துக்கணும். இது உங்கள்கிட்ட இல்லாட்டி பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். இது சேர்த்துக்கிட்டால் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் KFC ஸ்டைலில் கிடைக்கிற சிக்கன் பாப்கார்ன் கிடைக்கும். அதனால் நம்ம இது சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் பூண்டு பொடி சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலாவுக்கு தேவையான கோட்டிங் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சிக்கன் மசாலாவில் ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த கோட்டிங்குள்ளே போட்டு நல்லா பெரட்டணுங்க. நல்லா சிக்கனை பரட்டிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு கோட்டிங் தாங்க. இன்னொரு கோட்டிங் இருக்குது, அது எப்படின்னு நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ எல்லா சிக்கனுக்கும் நான் ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணி வச்சுட்டேங்க. ஃபஸ்ட் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறம் மாவை நம்ம சீவ் பண்ணிக்கோங்க, அதாவது சளிச்சு எடுத்துக்கணுங்க. ஏன்னா மாவை நம்ம சிக்கனில் போட்டு பரட்டங்காட்டி அங்கங்கே திட்டாக இருக்கும். அதனால் நம்ம சளிச்சு எடுத்துகிட்டு தான் செகண்ட் கோட்டிங்க்கு போடணும். இப்போ நான் மாவை சளிச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம செகண்ட் கோட்டிங் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் கோட்டிங்க்கு நம்ம ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் துண்டுகளை சிக்கன் நம்ம ஊற வச்சுருந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் நம்ம டிப் பண்ணிடணும். 1 2 3 4 5 அப்படின்னு 5 செகண்ட் கரெக்டாக உள்ளே டிப் பண்ணிவிட்டு
அப்புறம் அதை எடுத்து நம்ம சீவ் பண்ணி வச்சுருந்த மாவில் போட்டு பரட்டி இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த கோட்டிங் ரொம்ப நல்லா பரட்டணுங்க. பரட்டி கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக பாப்கார்ன் கிடைக்கும். அப்படி நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த மசாலா தண்ணிக்குள்ளே ஒரு 5 கவுண்டிங் வர வரைக்கும் டிப் பண்ணிவிட்டு அந்த கோட்டிங்குள்ளே போட்டு பரட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் செகண்ட் கோட்டிங் செஞ்சு வச்சுடுங்க. நாம் இப்போ இந்த சிக்கனை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வடிக்கும் போது எடுப்போம் பார்த்தீங்களா, அதில் சிக்கன் பாப்கார்னை போட்டு வேக வைங்க. இதை நாம் ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னா அந்த பாப்கார்னில் இருக்க மாவு வெளியே சிதறி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொஞ்ச நேரம் இந்த மாதிரி அந்த கரண்டியில் வச்சுட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. இதை நாம் லோ ஃப்ளேமில் 5லேருந்து 10 நிமிஷம் போல் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு பாப்கார்னும் கிறிஸ்பியாக கிடைக்கும், உள்ளே இருக்க சிக்கனும் நல்லா வேகும். இப்போ நம்ம சிக்கன் பாப்கார்ன் தயாராகியாச்சுங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கன் பாப்கார்னையும் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் பாப்கார்ன் எவ்வளோ மொறுன்னு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக சாஃப்டாக KFC ஸ்டைல்லே கிடைக்கிற மாதிரி சிக்கன் பாப்கார்னை நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். எனக்கு டொமேட்டோ சாஸ்னால் ரொம்ப ஃபேவரெட்டுங்க. இந்த சிக்கன் பாப்கார்னை டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டேங்க. ரொம்ப அட்டகாசமாக ஒரிஜினல் KFCயில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த சிக்கன் பாப்கார்னை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.